Hi friends, welcome back to our LKM Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வீட்லயே நல்லா மொறுமொறுப்பா எப்படி போண்டா பண்றது தான் பார்க்க போறோம். போண்டானாலே எல்லாரும் கடலை மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹெல்த்தியா கோதுமை மாவுல எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற போண்டா வந்து வாழைப்பூ போண்டா. வாழைப்பூ வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 2 வாழைப்பூ எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பூவில் உள்ள ரெட் கலர் லேயரை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் லேயர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு லேயராக இருக்கா, அது அடுக்கடுக்காக இருக்குதுல்ல, அதிலேருந்து இந்த எல்லோ கலரை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளேருந்து ஒரு லேயர் வரும். அந்த லேயர் வந்து எடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இப்படி ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ ஒன்று உள்ளேருந்து வந்திருக்குல்ல, இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்னதாக. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் கட் பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உப்பு தண்ணியில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா பிழிஞ்சு நீங்கள் வந்து தனியாக ஒரு செப்ரேட்டாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா நான் வந்து தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாழைப்பூ 2 வாழைப்பூக்கு 2 பல்லாரி ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் கரம் மசாலா, கோதுமை மாவு, இப்போ வந்து நம்மளுக்கு மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி லீவ்ஸ், இது எல்லாமே இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பல்லாரி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். உப்பு தான் முக்கியம் நம்மளுக்கு. இப்போ வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம், 2 ஸ்பூன். இப்போது கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். கோதுமை மாவு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து நிறைய கோதுமை மாவு தேவைப்படாது. நானே 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்லா அந்த போண்டா போடுற அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வாழைப்பூலேயே தண்ணி நிறைய இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து நல்லா ஃபார்ம் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து கலர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து சின்ன பாலாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. பெருசாக வேண்டாம், சின்னதாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதும் நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன பாலை வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், அது வந்து நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ வந்து ஓரளவு அது வந்து நல்லா வெந்ததும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான். நம்ம வந்து சிம்பிளாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து
வாழைப்பூ போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும். நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. நான் வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டேன். வேறு லெவல், சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.